ஸோ ஹே கைஸ், ஹலோ அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் கிஷோர் vlogs. ஸோ ரொம்ப நாளாக நம்ம சேனலில் எல்லாருமே கேட்டது தான் மேக்ஸி கேப் ரிவ்யூ போட்டதுக்கு அப்புறமா ஒரு ஸ்கூல் பஸ்க்கான வண்டியை ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு. ஸோ அதுக்காக நாம் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 3600 மில்லிமீட்டர் வீல் பேஸ் இருக்கக்கூடிய டாடா சிட்டி ரைடர் அப்படின்னு சொல்லக்கூடிய வண்டி தான். ஸோ இந்த வண்டியை நமக்கு இன்றைக்கி கொடுத்த யூஆர்டி டாடா மோட்டார்ஸ் அவங்களோட ஷோரூம் பார்த்தீங்கன்னா நமக்கு திருப்பூர் டு கோயம்புத்தூர் பைபாஸில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ ஷோரூமோட கான்டாக்ட் டீட்டெயில் ஸ்க்ரீன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணி பாருங்கள். இந்த வண்டியை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ வேணும்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அது மட்டும் இல்லை, நம்ம சேனலுக்கு இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காம ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ வாங்க இந்த வண்டியை பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்குவோம். ஸோ கைஸ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இன்றைக்கி நம்ம கூட வந்து டாட்டாவுடைய சிட்டி ரைடர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 412/36 அப்படிங்கிற மாடல் தான். ஸோ இதனுடைய ஓவரால் வீல் பேஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா 3600 மில்லிமீட்டருக்கான வீல் பேஸ் இந்த வண்டி இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் போர்ஷன்லேருந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃப்ரண்ட் டிசைன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த பாடி பொறுத்த வரைக்கும் ACGL அப்படிங்கிறவங்க தான் பாடி பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டு பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வைடான விண்ட்ஷீல்டு தான். 2 வைப்பர்ஸ் கொடுத்துருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதுலேயே வந்து இண்டக்ட் பண்ண வாஷர் ஃப்ளூயிடும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல 2 கிராப் ஹேண்டில், அதாவது இந்த இடத்துல ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சுட்டு ஏறி நின்னீங்கன்னா கிளாஸை க்ளீன் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான கிராப் ஹேண்டில் ஒன்று கொடுத்துருக்கு. ஃப்ரண்ட் டிசைன் பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து ஹனிகாம்கான டிசைன் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க ஏரோடைய இன்டேக்காக. தென் டாட்டாக்கான லோகோ ஒரு சில்வர் குரோம் ஃபினிஷில் பிளாக் கலர் கிளாசி எஃபெக்ட் பண்ணியிருக்கிறது பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது. ஹெட்லாம்ப்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 3 யூனிட்டாக பிரித்து வச்சிருக்காங்க. 2 யூனிட் வந்து ஹை பீம் அண்ட் லோ பீம்கான யூனிட். இந்த 3வது இந்த மேலே கொடுத்துருக்க யூனிட் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாலோஜனில் தான் கொடுத்துருக்கு. இது வந்து ஒரு ஸ்கூல் பஸ் கான்செப்ட் தான். ஸோ அதனால் சில்ட்ரன்ஸோட ஃபோட்டோஸ் போட்டு ஸ்கூல் பஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டிக்கரிங் கொடுத்துருக்கிறத பார்க்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லோ கலர் தான் ஸ்கூல் பஸ் அப்படிங்கிறதுனால. மற்றபடி ஃப்ரண்ட்டில் நம்பர் பிளேட்கான ப்ரொவிஷன், கீழே வந்து எக்ஸ்ட்ரா ஃபாக் லேம்ப்கான ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணால் ஆட் பண்ணிக்க முடியும். மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு மிரர் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உள்ள டிரைவர் உட்காந்துருக்கும் போது வெளியே இருக்கக்கூடிய பிளைண்ட் ஸ்பாட், அதாவது இந்த ஏரியா பிளைண்ட் ஸ்பாட்டை கிளியர் பண்ணுறதுக்கான மிரர் தான் கொடுத்துருக்கு. ஸோ அப்படியே இந்த வண்டியோடைய சைட் ப்ரொஃபைலுக்கு போவோம். சைட் ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். கிட்டத்தட்ட இந்த வண்டியோடைய ஓவரால் லென்த் வந்து 3600 மில்லிமீட்டருக்கான லென்த். ஸோ இந்த வண்டியோடைய ஓவரால் லென்த்து பார்த்தீங்கன்னா 7190 மில்லிமீட்டருக்கான லென்த்தும், ஃப்ரண்ட் ஓவர் ஹேங்குன்னு பொறுத்த வரைக்கும் 1460 மில்லிமீட்டருக்கான ஃப்ரண்ட் ஓவர் ஹேங்கும், ரியரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2160 மில்லிமீட்டருக்கான ரியர் ஓவர் ஹேங்கும் கொடுத்துருக்காங்க. இதோடைய ஓவரால் ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா 2 ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று வந்து உங்களுக்கு 2910, தென் இன்னொன்று வந்து 3140 மில்லிமீட்டருக்கான ஹைட் வந்து கிடச்சிருக்கு. வித்லையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். ஸோ 2 வேரியண்ட்டில் வந்து கிடச்சிருக்கு. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா 2200 மில்லிமீட்டருக்கான வித்தும், இன்னொன்று வந்து உங்களுக்கு 2340 மில்லிமீட்டருக்கான வித்தும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு சைட் மிரர் வந்து மேனுவலி அட்ஜஸ்டபிள் சைட் மிரர் தான் கொடுத்துருக்கு. அதுவே இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் டிரைவர் கிட்ட இருந்து இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பிளைண்ட் ஸ்பாட்டை கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு இதுதான் கொடுத்துருக்காங்க. சைடில் இண்டிகேட்டர்ஸ் கிடச்சிருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு ஏர் ஃபில்டருக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. தென் இங்கேயும் உங்களுக்கு சின்னதாக ரிஃப்ளெக்டர் கொடுத்துருக்கு. ஸோ டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டியூப் டயர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் சரி உங்களுக்கு 7.5 16 அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபைலில் கொடுத்துருக்காங்க. 6 போல்ட்டுக்கான ஒரு டயர் தான். ஸோ இங்கே ஸ்கூல் வேன் அப்படிங்கிறதுனால ஸ்டாப் அப்படிங்கிற ஒரு சைனேஜ் வந்து கொடுத்துருக்கிறத பார்க்கலாம். டோர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேனுவலி ஓப்பனிங் பண்ணக்கூடிய டோர் தான். ஸோ இந்த இடத்துல வந்து ஃபுட் ஸ்டெப்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஸோ குழந்தைங்க ஏறதுக்காக இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா, ஸோ இதை மிதித்து குழந்தைங்க ஈஸியாக ஏறிக்க முடியும், அந்த மாதிரி ஒரு வகையில் கொடுத்துருக்கிறத பார்க்கலாம். ஸோ இது குழந்தைங்க ஏறினதுக்கப்புறம் இப்படி லாக் பண்ணி வச்சுக்கிற கூட ஒரு ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கு. மற்றபடி சைடில் விண்டோஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா ஒரு சேஃப்டியாக ரைலிங்ஸ் எல்லாம் கொடுத்து சேஃப்டி இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 வால்ட்டுக்கான ஒரு பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரியரில் டயர்ஸ் பற்றி நம்ம பார்த்தோம். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 வீல் வண்டி. ஸோ அதில் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பேரபோலிக் சஸ்பென்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். தென் பிரேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஏர் பிரேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. சைடில் மொத்தம் நம்ம பார்த்தோம். இந்த இடத்துல ரிஃப்ளெக்டாஸ் கொடுத்துருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். இதுக்கு பின்னாடி உங்களுக்கு ஸ்பேர் வீலுக்கான டயர் கொடுத்துருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். இப்போ அந்த வண்டியோடைய சைட் ப்ரொஃபைல் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த வண்டியோடைய ரியர் ப்ரொஃபைலில் போயிட்டு ரியரில் என்னென்னலாம் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். சைட் ப்ரொஃபைல் நம்ம பார்த்தோம். அதில் மிஸ் பண்ண ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோடைய ஓவரால் கிரவுண்ட் கிளியரன்ஸ், இவ்வளோ பெரிய வண்டிக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 180 மில்லிமீட்டருக்கான கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரியர் ஓவர் ஹேங்கும் சரி, ஃப்ரண்ட் ஓவர் ஹேங்கும் சரி, எந்த ஹில்ஸ்லையும் சரி, மேடு பள்ளத்தில் ஏறினாலும் தட்டாத வகையில் தான் ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ஸோ ரியர் டிசைன் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் பார்த்த மாதிரி ரியல்லையும் ஒரு நல்ல வைடான வில்ஷீட் கொடுத்துருக்காங்க. ரியரில் டாட்டாக்கான லோகோ, தென் ACGL நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. மேக்ஸி கேப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மார்க்கோ போலோ அப்படிங்கிற பாடியில் வரும். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ACGL அப்படிங்கிற பாடி தான் வந்து பில்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த வண்டி பேர் வந்து சிட்டி ரைடர் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸ்கூல் பஸ்க்காக கான்செப்ட் தான்.
ரிஃப்ளெக்டர்ஸ் சேஃப்டி வைஸ் நிறையாவே கொடுத்துருக்கு. ஃப்ரண்ட்டில் பார்த்த மாதிரி ரியர்லையும் ஸ்கூல் பஸ் அப்படிங்கிறக்கான ஒரு சைனேஜ். ரியரில் வந்து உங்களுக்கு 4 பார்க்கிங் சென்சார். ரியர் கேமராக்கான விஷயங்கள் கிடையாது, நீங்கள் எக்ஸ்ட்ராவாக மாட்டிக்கலாம். தென் டெயில் கேட்ஸ் பொறுத்த வரைக்கும் இண்டிகேட்டர், பிரேக் அண்ட் ரிவர்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல கொடுத்துருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாலோஜன் செட்டப்பில் தான் வந்து கிடச்சிருக்கு. தென் ரிஃப்ளெக்டர்ஸ் கீழே ரெண்டும் கொடுத்துருக்கிறத பார்க்க முடியும். நம்பர் பிளேட்கான ப்ரொவிஷன் இந்த இடத்துலையும் உங்களுக்கு நம்பர் பிளேட் நீங்கள் வச்சுக்க முடியும், அதுக்கான ப்ரொவிஷன் தான். மற்றபடி ரியரில் ஓவராலாக நம்ம பார்த்தது இதுதான். ஸோ அப்படியே இந்த வண்டியோடைய இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் நம்ம பார்த்த மாதிரியே எமர்ஜென்சி எக்ஸிட் வந்து இந்த இடத்துல ஒன்று கொடுத்துருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதுக்கான ஃபுட் ரெஸ்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. எமர்ஜென்சி டைமில் இந்த டோரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அப்படியே நம்ம சைடில் இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஃப்ளெக்டர்ஸ் கொடுத்துருக்கிறத பார்க்கலாம். எல்லோ கலர் தான். ஸோ ஒரு மெரூன் கலருக்கான ஸ்டிக்கரிங். ஸோ இதில் வந்து உங்கள் ஸ்கூலுடைய பேர் வந்து நீங்கள் பேட்ச் பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டீசல் டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டீசல் டேங்கோட கெப்பாசிட்டி வந்து 2 வேரியண்ட்டாக உங்களுக்கு கிடச்சிருக்கு. 90 ஆர் 120 லிட்டர்ஸ் இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்கு. பட் இதில் வந்து உங்களுக்கு 90 லிட்டருக்கான டேங்க் தான் கொடுத்துருக்காங்க. டெஃப் ஆயில் பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கு. டெஃப் ஆயில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆட் ப்ளூன்னு சொல்லுவாங்க. அது வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 18 லிட்டருக்கான கெப்பாசிட்டி வந்து கிடச்சிருக்கு. சைட் ப்ரொஃபைல் ஓவரால் நம்ம பார்த்தோம். இந்த இடத்துல சின்னதாக ஒரு எமர்ஜென்சிக்கான எக்ஸிட்கான கிளாஸ் டோர் வந்து கொடுத்துருக்கிறத பார்க்கலாம். ஸோ இதுதான் ஃப்ரண்ட் கேபினுடைய டோருடைய தட் குவாலிட்டி அது எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். டோரை இழுக்கும் போது எனக்கு அந்த வெயிட் ஃபீல் ஆகுது. ஸோ ஓவராலாக இந்த வண்டியோடைய எக்ஸ்டீரியர் பற்றி நம்ம பார்த்தோம். இப்போ இந்த வண்டியோடைய இன்டீரியருக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த டிரைவர் கேபின் ஸோ ஆல்மோஸ்ட் 90 டிகிரிக்கான ஓப்பனிங் கொடுத்துருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். இதுதான் இந்த வண்டியோடைய டிரைவர் கேபின். ஏறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ் மாதிரி 2 கொடுத்துருக்கு, கிராப் ஹேண்டில் 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி மிதித்து இப்படி ஏறி உட்காந்துட்டிங்கன்னா உங்களால் ஈஸியாக இந்த கேபின்குள்ளே வர முடியும். ஸோ இப்போ இந்த வண்டியோடைய கேப்டன் சீட் அதாவது டிரைவர் கேபினை பற்றி பார்த்துடலாம் வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேப்டன் சீட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வண்டியோடைய டிரைவர் கேபின்குள்ளே தான் வந்து உட்காந்துருக்கோம். ஸோ ஸ்டியரிங் வீல் பொறுத்த வரைக்கும் எல்லா வண்டியிலையுமே உங்களால் டாட்டாவோட வண்டியில் மேக்ஸிமம் இந்த கமர்ஷியல் செக்மெண்ட்டில் இந்த மாதிரி வண்டியை நீங்கள் பார்க்கலாம். இன்ட்ரா செக்மெண்ட்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க டாட்டாக்கான லோகோ. ஸோ ஸ்டியரிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டெலிஸ்கோப்பிக்கும் பண்ணிக்கலாம், டில்ட்டும் பண்ணிக்கலாம். உங்களால் வேணுங்கிற ஹைட்டில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்க முடியும். சீட் பொறுத்த வரைக்கும் ஹெட்ரெஸ்ட்டோட வந்து கிடச்சிருக்கு. சீட்டோடைய கம்ஃபர்ட் வந்து எனக்கு நல்லாவே இருக்குது. இந்த சீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களால் சீட்டோடைய ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் உங்களால் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் சீட்டோடைய ஃப்ரண்ட் ரிக்ளைன் அண்ட் பேக் தென் அது கூட ஃப்ரண்ட் மூவ் அண்ட் பேக் மூவ் பண்ணிக்க முடியும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6 விதமான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இந்த சீட்டில் வந்து கொடுத்துருக்கு. சேஃப்டிக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சீட் பெல்ட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்கு டிரைவர் சீட்டுக்கு மட்டும். ஸோ அப்படி இருக்கும்போது இன்னொரு சேஃப்டிக்கு இங்கே ஹேமர் ஒன்று கொடுத்துருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். சரி, டிரைவருடைய ரைட் சைடில் ஓவர்வியூம்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். மிரர் பொறுத்த வரைக்கும் ஒரு கட் மீடர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பாதியும் அந்த பாதியும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி. இந்த இடத்துக்கு ஒரு கிராப் ஹேண்டில் கொடுத்துருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். மேலே டிரைவருடைய கம்ஃபர்ட்டுக்கு ஒரு ஃபேன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான ஸ்விட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஸ்விட்சஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த லோடு ஏற்றிட்டு போகும்போது ஃபுல் லோடு உங்களுக்கு வண்டி இருக்குது அப்படிங்கும் போது லைட் அந்த மோடு யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு எக்கானமி ட்ரைவ் பண்ணிக்க முடியும். ஹெவி போட்டிங்க அப்படின்னா ஃபுல் லோடாக இருக்குது அப்படிங்கிற ஃபீலில் உங்களுக்கு ஹெவி யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு இன்க்ளைனான பொசிஷனில் ஹில்ஸில் மேட்டில் நீங்கள் ஏறுறீங்கன்னா இது வந்து நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு ஓட்டிக்கலாம். ஸோ 2 விதமான ஆப்ஷன் கொடுத்துருக்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கே ரீஜெனரேஷனுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. தென் டம்மி ஸ்விட்சஸ் கொடுத்துருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். ஹசார்ட்கான ஸ்விட்ச், தென் கூடவே வந்து பேட்டரி கட் ஆஃப்கான ஸ்விட்ச் வந்து இங்கே கொடுத்துருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். ஹெட்லைட்டுக்கான லெவலருக்கான அட்ஜஸ்ட்மெண்ட், கீழே வந்து 2 டம்மி ஸ்விட்சு, கேபின் லேம்ப், டிரைவர் ஃபேன், ஸ்டெப் லேம்ப்பு, இந்த மாதிரி ரூம் ஏ பின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி லைட்ஸ் எல்லாமே வந்து உங்களால் இங்கேருந்தே வந்து உங்களால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கான ஸ்விட்சஸ் எல்லாம் கொடுத்துருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். எம்ஐடியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு அனலாக் அண்ட் சின்னதாக ஒரு டிஎஃப்டிக்கான டிஸ்பிளே கொடுத்துருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். ஸ்பீடோ மீட்டர், ஆர்பிஎம் மீட்டர், தென் அதுக்கப்புறம் ஃபியூவல் கேஜ், டெம்பரேச்சர் மீட்டர் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு அனலாக்லையும். டிஎஃப்டி டிஸ்பிளேயில் உங்களுக்கு ஆல்ரெடி 1212 மேக்ஸி கேபில் பார்த்த மாதிரி தான் இந்த எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இதுலேயே வந்துடும். வேக்யூமுக்கான செட்டிங்ஸ், பெட்ரோலுக்கான செட்டிங், ட்ரிப் ஏ டைம், தென் எவ்வளோ ஓடி இருக்குது, தென் என்ன மோடில் நீங்கள் வச்சுருக்கீங்க வண்டி அப்படிங்கிறத முதற்கொண்டு இதில் நீங்கள் வந்து கிளியராக பார்த்துக்க முடியும். இதில் நம்ம டிரைவர் ஸ்டேரிங்கில் ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இண்டிகேட்டர் அண்ட் ஹெட்லைட்ஸ்க்கான கண்ட்ரோல், லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயே உங்களுக்கு வைப்பர் கண்ட்ரோலும் கிடச்சிருக்கு. மற்றபடி இங்கே கொடுத்துருக்கக்கூடிய கியர் பாக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்பீடுக்கான கியர் பாக்ஸ் தான். காரில் கிடச்சிருக்க மாதிரியே ஒரு நல்ல ஒரு ஈஸி ஷிஃப்ட்டுக்கான கியர் பாக்ஸ் தான். ரிவர்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா லெஃப்ட்டில் எடுத்து நீங்கள் இப்படி தள்ளிக்கிற மாதிரி வரும். டிரைவர் கேபின் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் நம்ம எல்லாம் பார்த்தாச்சு. ஸோ இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு ஓப்பனர் வந்து கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளச்சோடைய ஃப்ளூயிடை ஃபில் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஏரியா. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா சின்னதாக
2 ஸ்டோரேஜ் ஏரியா கொடுத்துருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். அந்த இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபோன் வச்சுக்கிறதுக்கான ஒரு சின்ன ஸ்பேஸ், இங்கே வந்து பாட்டில் வச்சுக்கிறதுக்கான ஸ்பேஸ், தென் ஃப்ரண்ட்டில் நீட்டாகவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சன்ஷேட் கொடுத்துருக்கிறத பார்க்க முடியும். டிரைவருக்கு இதை நீங்கள் இறக்கி ஏற்றிக்க முடியும். ஐஆர்விஎம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பெரிய ஐஆர்விஎம்ஸ் கிடச்சிருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அதே மாதிரி மேலே பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து ஃப்ரண்ட்டில் லைட் கொடுத்துருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு கோ பேசஞ்சருக்கு மேலே வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்டுக்கான கிட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஃபயர் அலார்ம் கொடுத்துருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். ஸோ ஓவராலாக டிரைவர் கேபினை நம்ம கிளியராக பார்த்தோம். இப்போ இந்த வண்டிக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஹார்ட், அதாவது இன்ஜினை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம் வாங்க. இந்த வண்டியோடைய இன்ஜின், அதாவது ஹார்ட்னு சொல்லக்கூடிய இந்த இன்ஜின் பற்றி பார்ப்போம். போனட்டை வந்து இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3000 சிசிக்கான 4 சிலிண்டர் இன்ஜின் கொடுத்துருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இன்ஜின் பே பொறுத்த வரைக்கும் நீட்டாக உங்களால் வந்து மெக்கானிக் பெர்ஸ்பெக்டிவ் உள்ள பார்க்கும்போது ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நீட்டாகவே இருக்குது. ஸோ ஏர் ஃபில்ட்ரு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அந்த ஓரமாக தள்ளிட்டாங்க. மற்றபடி கியர் நாப் பாருங்கள், இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கியர் நாப் டிரான்ஸ்மிஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு GB 400ன்னு சொல்லக்கூடிய ஒரு 5 ஸ்பீடுக்கான டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். ஷிஃப்டிங் பற்றி நம்ம பார்த்தோம், ஈஸியாகவே இருக்குது. கிளச்சை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 310 மில்லிமீட்டருக்கான ஒரு டயாமீட்டரில் கொடுத்துருக்காங்க. கிளச்சோட டயாமீட்டர்னு பார்க்கும்போது 310 மில்லிமீட்டரில் கிடச்சிருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதுதான் இந்த வண்டியோடைய மெயினான விஷயம், இன்ஜின். ஸோ இந்த இன்ஜின் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் இது வரைக்குமே சரி சொல்கிறேன், ஒரு நல்ல ஒரு கம்ப்ளைண்ட் இல்லாமல் போய்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இதை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணோன்னா இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி இப்படி லாக் பண்ணிட்டீங்கன்னா போதும், ஈஸியாக வந்து இது வந்து லாக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த வண்டியோடைய உள்ளே இருக்கக்கூடிய சீட்ஸ் அண்ட் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் ஸ்கூல் பஸ் அப்படிங்கிறதுனால என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க. ஸோ கைஸ் இப்போது இந்த வண்டியோடைய ஃப்ரண்ட்டில் பார்த்தோம், இன்ஜின் பற்றி பார்த்தோம், எக்ஸ்டீரியர் பற்றி பார்த்தோம். இப்போ இந்த வண்டியோடைய கேபினுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்பேஸ், அதாவது ஃப்ரண்ட் வீலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்பேஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னோடய ஹைட் வந்து நியர்லி ஒரு 6 ஃபீட்டு அப்படி இருக்கும்போது இன்னுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 அடிக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ரூஃபோடைய ஹைட்டு. ஸோ நல்ல ஒரு ஹைட் இருக்குது, ஹெட் ரூமும் நல்லாவே இருக்குது. மேலே நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி லைட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சேஃப்டி பொறுத்த வரைக்கும் எமர்ஜென்சிக்கான ஒரு ஃபயர் அலார்முக்கான சேஃப்டி நிறைய கொடுத்துருக்கிறத பார்க்கலாம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் வாட்டர் டிஸ்பென்சர் வந்து கொடுத்துருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். சேஃப்டி பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் அந்த ஏரியாலையும் இந்த ஏரியாலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபயர் எக்ஸ்டிங்யூசர், இதே மாதிரி லாஸ்ட்டில் லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு ஃபயர் எக்ஸ்டிங்யூசர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ எமர்ஜென்சி எக்ஸிட் இங்கே கடைசியில் ஒன்று கொடுத்துருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வண்டியோடைய ஓவரால் சீட்டிங் கெப்பாசிட்டி அதை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடியது 2 சீட்டு, டிரைவர் அண்ட் கோ டிரைவருக்கான சீட்டு தான். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வண்டியோடைய ஓவரால் சீட்டுன்னு பார்த்தீங்கன்னா 36 சீட் வந்து உங்களுக்கு இந்த ஏரியாவில் கவர் ஆயிரும், +2. ஸோ 36 + 2க்கான சீட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 பேர் உட்காரதுக்கான சீட்டும், அப்படியே இந்த ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 பேர் உட்காரதுக்கான சீட்டும் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 36 பேர் இதில் வந்து நீங்கள் சில்ட்ரன்ஸை வச்சு ட்ராவல் பண்ணிக்க முடியும், உங்களுக்கு டெய்லி ட்ரிப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேலே சில்ட்ரன்ஸோட லக்கேஜ் வச்சுக்கிறதுக்கான ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. எல்லா சீட்டுக்கும் அடியிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்கேஜ் வச்சுக்கிறதுக்கான ஸ்டோரேஜ் யூனிட் வந்து கொடுத்துருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். மிரர்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு சேஃப்டியாக பண்ணி அவுட் சைடில் ரெயிலிங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். இன்னொரு சேஃப்டி ஃபீச்சராக பார்த்தீங்கன்னா இங்கே ஹெல்ப்புக்கான ஒரு பட்டன், ஸோ SOS ஃபீச்சரும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மேலே பார்த்தீங்கன்னா அப்படின்னு நான் சொன்ன மாதிரி ஃபயர் எக்ஸ்டிங்யூசருக்கான ஒரு டிஸ்பென்சர், வாட்டர் டிஸ்பென்சர் கொடுத்துருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி நிறையா சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு ஸ்கூல் பஸ் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த டாட்டாவுடைய சிட்டி ரைடர் அப்படிங்கிற மாடல் ஒரு ஏற்ற வண்டியாக இருக்கும். ஸோ இந்த வண்டியோடைய வெளியே போயிட்டு இந்த வண்டியோடைய ஆன் ரோட் காஸ்ட் எவ்வளோ அப்படிங்கிறத கீழே போய் பார்த்துருவோம் வாங்க. ஸோ கைஸ் இந்த வண்டியோடைய ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ இந்த வீடியோ மூலிமா நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸ்கூல் வச்சு நடத்திட்டு இருக்கீங்க, ஒரு எல்ஸ் வந்துட்டு காலேஜ் வச்சு நடத்திட்டு இருக்கீங்க, உங்கள் பசங்களை அதாவது சில்ட்ரன்ஸையும் சரி காலேஜில் படிக்கிறவங்களையும் சரி உங்களுடைய டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு ஒரு வண்டி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வண்டி ஒரு கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான வண்டி தான். ஸோ டாட்டாவுடைய சிட்டி ரைடர் 3600 மில்லிமீட்டருக்கான வீல் பேஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கிறது ஒரு 36 சீட்டர் +2 இருக்கக்கூடிய வண்டி. 36 பேர் தாராளமாக உட்காந்து போகலாம் இந்த வண்டியில். ஸோ அந்தளவுக்கான ஒரு வண்டி தான். ஸோ ஸ்பேஸ், ரூமினஸ், சேஃப்டி, அதுக்கப்புறமா வந்துட்டு இதில் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன் ஃபீச்சர்ஸ் எல்லாமே நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த வண்டியை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா URD டாடா மோட்டர்ஸில் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இன்றைக்கி டேட்டில் எனக்கு கொடுத்த கொட்டேஷன் பொறுத்த வரைக்கும் 23,50,000 வரைக்கும் உங்களுக்கு இந்த வண்டிக்கு போய்கிட்டு இருக்கு. ஸோ அதிலிருந்து பெஸ்ட் ப்ரைஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா சில ஆஃபர்ஸும் உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுறேன் இந்த மாதிரி ஒரு வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி அடுத்து ஒரு சூப்பரான வண்டியில் நான் உங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறேன். Until then, bye from Kishore Vlogs. Bye.